Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் pharmacology. நம்ம மாடர்ன் டாபிக்ஸும் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவோன்னு இருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னா pharmacology டாபிக் தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா pharmacologyயோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்தராக pharmacologyயோட இன்ட்ரடக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி pharmacologyனா என்னன்னு பார்க்கலாம். pharmacology அப்படின்னு சொல்கிறது நம்ம மெடிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட். எதனால் அப்படின்னா இதனால் மட்டும்தான் நம்மளால் மெடிசனை பற்றி படிக்க முடியும். ஓகேவா, ஒரு டேப்லெட்டு, சிரப்பு, அதுக்கப்புறம் வேறு அதில் இருக்க ஐவி ஃப்ளூவிடு, அதுக்கப்புறம் அதில் இருக்க நிறைய சர்ஜிக்கல் மெத்தட், அதுக்கப்புறம் நிறைய ட்ரக்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ எல்லாத்தையும் பற்றியுமே ப்ராப்பராக இதில் படிப்போம் அப்படின்னா அந்த pharmacology சப்ஜெக்டில் தான் படிப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு டிசீஸ் ஃபைன் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த டிசீஸ்க்குள்ளே என்ன மெடிசன் கொடுக்கலாம், அந்த மெடிசனால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அது கூட அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பதில் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கொடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ், நிறைய இன்ஃபோஸ்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம pharmacology சப்ஜெக்டில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம ப்ராப்பராக நம்ம pharmacologyயும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளால் ப்ராப்பரான கரெக்டான மெடிசனை கொடுக்க முடியும். அதனால் நம்ம பேஷண்ட்ஸும் ஈஸியாக க்யூர் ஆகிறதுக்கும் சீக்கிரமாக க்யூர் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம pharmacology நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு pharmacologyனா என்ன அப்படின்னு ஷார்ட்டாக பார்த்தோம்னா அது ஒரு ட்ரக்கை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி, அதாவது சயின்ஸ். ஓகேவா, எதோட டீல் பண்ணுது அப்படின்னா ட்ரக்கோட டீல் பண்ணக்கூடிய ஒரு சயின்ஸ் தான் நம்ம pharmacology அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரக் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா அது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட். அது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரை ஹர்ப் அப்படிங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ணுது. ஓகேவா, இப்போ நம்ம பேராசிட்டமல் இல்லை டோலோ எல்லாமே நம்ம ஃபீவருக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேப்லெட், அது எப்படி இருக்குது, ட்ரையாக இருக்குது. ஓகேவா, அது நம்ம ஏதோ ஒரு பிளான்ட்ஸில் இருந்தோ நம்ம எந்த மெடிசன் எடுத்தாலும் அது பார்க்க நம்மளுக்கு ட்ரையாக இருக்குது, அது எதனால் இங்கே ஏதாவது ஒரு ஆல்கலாய்ட்ஸில் இருந்தோ அது மாதிரி தான் அந்த மெடிசன் அவங்க செஞ்சுருப்பாங்க. அதனால தான் இதை ட்ரை ஹர்ப் அப்படிங்கிற நேமை இதுக்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரக்குங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ். இது எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இந்த ட்ரக்கை வச்சு நம்ம ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன டிசீஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணலாம். அந்த டிசீஸ் வராமல் அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிசீஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்கு ப்ராப்பரான மெடிசன் கொடுத்து அதை ட்ரீட் பண்ணலாம். ஓகேவா, இதனாலலாம் ட்ரக்கை வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த pharmacologyயில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று pharmacokinetics. pharmacokinetics என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஒரு டேப்லெட்டோ இல்லை ஒரு சிரப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சிரப்போ இல்லை டேப்லெட்டோ நம்ம உடம்புக்கு அது எப்படி எடுத்துக்குது. ஓகேவா, அதுதான் விஷயமே. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் என்ன படிப்போம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் அப்சர்ப்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரேஷன். எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரக்கை பற்றினது. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு மெடிசன் எடுத்த உடனே நம்ம உடம்புக்கு அந்த ட்ரக் எப்படி அப்சர்வ் ஆகுது, நெக்ஸ்ட் நம்ம உடம்புல எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அது எப்படி நம்ம உடம்பு மெட்டபாலிசம் பண்ணுது, நெக்ஸ்ட் அந்த ட்ரக்கை எப்படி நம்ம உடம்பு எக்ஸ்க்ரீட் பண்ணுது அப்படிங்கிற படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேர் தான் pharmacokinetics. இந்த கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல க்ரீக் வேர்ட், இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூமெண்ட்ஸ். செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா pharmacodynamics. ஓகேவா, ஸோ pharmacokinetics அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்குனால நம்மளுக்கு என்னென்ன எஃபெக்ட் வரும், அதாவது இப்போ ட்ரக் எடுத்துக்கிட்டோன்னா அதோட எஃபெக்ட்ஸ் என்னென்ன, அதோட சைடு எஃபெக்ட் என்னென்ன, அது எப்படி உள்ள வேலை செய்யுது, அதோட மெக்கானிசம் எப்படி இருக்குது, அது ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேர் தான் pharmacokinetics. ஓகேவா, இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஃபர்தராக அந்த pharmacology சப்ஜெக்ட்குள்ளே இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம ப்ராப்பராக படிக்க முடியும். நம்ம ஷார்ட்டாக இவ்வளோ தான் இன்ட்ரோ பார்த்துருக்கோம். இன்னும் போக போக pharmacologyயில் இருக்கிற என்னென்ன ட்ரக்ஸ் எப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படிலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயத்தையும், ப்ளஸ் அதனால சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன மெடிசன்ஸ்க்கு கொடுக்கலாம், எப்படி ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம், அதோட மெத்தட்ஸ்னு இருக்கிறது, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய மெத்தட், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணணுன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.